ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேப்பரும் ஊக்கும் யூஸ் பண்ணி கிரிக்கெட் எப்படி நம்ம வீட்டிலேயே விளையாடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். போன வீடியோவில் கமெண்ட் பண்ண உங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கீழே வரும். இதே மாதிரி உங்கள் கமெண்ட்டு வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை பார்க்கலாம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம சாதாரண நோட் புக்கில் இருக்க பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி சிடி யூஸ் பண்ணி இந்த சைஸுக்கு நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இது நம்ம சின்னதாகவும் வரைஞ்சிக்கலாம், பெரியதாகவும் வரைஞ்சிக்கலாம். சைஸ் முக்கியம் கிடையாது. நான் வந்து வீடியோவில் நல்லா தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பெருசாக வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த சர்க்கிள்குள்ளே வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பேப்பரில் வரைஞ்சதுக்கு அப்புறமா கிரிக்கெட்டில் என்னென்னலாம் வருமோ, அதாவது சிக்ஸர், 4 ரன்ஸு, 2 ரன்ஸு, ரன் அவுட்டு, டாட் பாலு, எல்பிடபிள்யூ, இந்த மாதிரி கிரிக்கெட்டில் என்னெல்லாம் வருமோ அது எல்லாத்தையுமே வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த சர்க்கிளில் வந்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பேப்பரில் எழுதுனதுக்கு அப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த சர்க்கிளுக்கு 2 சைட்லையும் பிளேயர் 1 பிளேயர் 2ன்னு எழுதிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஸ்கோர் நோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேம் வந்து நிறைய பேர் விளையாடலாம். ஆனால் நம்ம நிறைய பேர் விளையாடுறத விட 2 பேர் விளையாடுறது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளோட டேர்னுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ண வேண்டி வரும். 4 பேர் விளையாடும் போது ஒருத்தர் டேர்ன் முடிஞ்சு இன்னும் 3 பேர் விளையாண்டப்பறம் தான் நமக்கு திருப்பி டேர்ன் கிடைக்கும். அதுக்கு நம்ம 2 பேர் விளையாடும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருத்தர் முடிஞ்சோன்னா நமக்கு டேர்ன் வந்துடும். டக்குன்னு விளையாண்ட மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது 2 பேர் விளையாடுறதுக்கு தான் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ நம்ம எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின், அதாவது ஊக்கு எடுத்துக்கோங்க. இந்த பென்சிலை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த சேஃப்டி பின்னை சென்டரில் வச்சு அந்த பென்சிலை அது மேலே வச்சு நம்ம அந்த சேஃப்டி பின்னை வந்து விரலால் சுண்டி விடும்போது அது வந்து சுத்துமா, அப்போ வந்து அது எந்த இடத்துல வந்து நிற்கிதோ அதுதான் நம்மளோட பாயிண்ட்டு. இந்த ஸ்பின் வீல் கான்டெஸ்ட்லாம் வைப்பாங்களே அந்த மாதிரி இந்த ஊக்கை வந்து நம்ம விரலால் சுண்டும்போது அது எந்த இடத்துல வந்து நிற்கிதோ அதுதான் நம்மளோட பாயிண்ட்டு. இந்த மாதிரி ஒருத்தர் டேர்ன் விளையாண்டு அடுத்து இன்னொருத்தர் விளையாடலாம். இந்த மாதிரி நம்ம கிரிக்கெட்டில் வந்து 10 பேர் அவுட் ஆகுற வரைக்கும் விளையாடுற மாதிரி நமக்கு 10 அவுட் வர்ற வரைக்கும் நம்மளோட டேர்ன் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கோரை கடைசியில் கவுண்ட் பண்ணி யார் வின்னர்னு பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான கேமு. இதுவும் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுல விளையாண்ட கேம் தான். நிறைய பேர் கேம் வேணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தனால இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த கேம் விளையாண்டு பாருங்கள். இந்த கேம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணணும், என்னை என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோவில் கமெண்ட் பண்ண உங்களோட கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் கமெண்ட்டு வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை பார்க்கலாம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.